கர்த்தர் மிக மிக அருவருக்கிற பாவமாய் இருக்கிறது. ஒழுக்கமாய் கற்பு நெறி தவறாமல் ஒவ்வொரு மனிதனும் தன் தன் மனைவியும் தன் கணவனுடனும் சந்தோஷமாய் வாழ வேண்டும். ஒரு குடும்பம் என்கிற அமைப்பை உலகத்தில் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. இதை மீறி செயல்படுகிற இப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தர் அருவருக்கிறார். விபச்சார பாவம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவன் எந்த விதத்திலும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. நம் வாழ்க்கைக்கு விலக்காக கர்த்தருடைய 10 கட்டளைகள் இருக்கிறது. வேத வசனங்கள் நம் வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறது. அதாவது விளக்கிலிருந்து வெளிச்சம் தோன்றும். நம் வாழ்க்கைக்கு விளக்கு 10 கட்டளைகள் என்றால் அதிலிருந்து தோன்றுகிற விளக்கிலிருந்து தோன்றுகிற வெளிச்சம் போல அந்த 10 கட்டளைகளின் அடிப்படையில் இருந்து வேத வசனங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான், அதாவது 10 கட்டளைகளும் 2 கற்பனைகளுக்குள் அடங்குகிறது. 10 கட்டளைகள் என்றாலும் 2 கற்பனைகள் என்றாலும் ஒன்றுதான், இரண்டும். அப்படி இருக்க அந்த 10 கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு வாழ்க்கையின் விளக்காய் இருக்கிறது. வேத வசனம் முழுவதும் நம் வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறது. ஜீவ வழியாக கர்த்தருடைய போதகமும் அவருடைய சிற்சையும் இருக்கிறது. நமக்கு அவர் போதிக்கிறார். நாம் மீறும் பொழுது நமக்கு ஒரு அடி கொடுத்து நம்மை சிற்சித்து நமக்கு தண்டனை கொடுத்து நம்மை திருத்துகிறார். இந்த போதக சிற்சை, இந்த திருத்தும் அந்த ப்ராசஸ் ஜீவ வழியா இருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய செயல்பாடு நம் வாழ்க்கையில் இருக்கிறது. இப்படி வெளிச்சமாய் நமக்குள் மெய்யான ஒளியாய் நமக்குள் இப்படியாக நம்மை வழி நடத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி ஜீவ வழியில் நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்கிறார். நித்திய ஜீவன் என்பது மரணம் இல்லாத ஸ்வர்க்க வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. அப்படி என்றால் பரலோகம் போவதற்கான வழி வேதத்தில் தான் இருக்கிறது. 10 கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். வேத வசனத்தின் வழியில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய போதகத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாத போது அவர் சிட்சிக்கும் பொழுது அந்த தண்டனைகளை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு திருந்த வேண்டும். இப்படி இருக்கும் பொழுதுதான் ஜீவ வழியில் நாம் நடக்க முடியும், நித்திய ஜீவனுக்குள் போய் சேர முடியும். வேத வசனம் இல்லாமல், பைபிள் இல்லாமல், பைபிளை வாசிக்காமல், வசனங்களை கற்று அதற்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் நாம் பரலோகம் போக முடியாது. இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் தெரிந்தால் போதும், 2 வசனம் தெரிந்தால் போதும் அல்ல. முழு வசனத்தையும், எல்லா காரியத்தையும், பைபிளில் உள்ள எல்லா வசனங்களையும் படிக்க வேண்டும். 10 கட்டளைகளையும் கடைபிடித்து நடக்க வேண்டும். வேத வசனம் 10 கட்டளைகளின் விரிவாக்கமாய் இருக்கிறது. 10 கட்டளைகள் நமக்கு சொன்னால் புரியும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது இந்த நிலையில் நான் என்ன செய்வது, எது சரி என்று தெரியாது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கொலை செய்யக்கூடாது. அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் கொலை செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஒரு கோழியை வெட்டி சமைக்கிறார்கள். ஐயோ, கொலை செய்கிறோமே, வேதத்தில் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதே, என்ன செய்வது? அப்படி என்றால் மாமிசமே சாப்பிடக்கூடாதா என்று நமக்கு சந்தேகம் வரும். அதற்கு தான் மற்ற வசனங்கள் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்களை கொன்று மாமிசம் சாப்பிடுவது பாவம் அல்ல. மற்ற உயிர்களை கொன்று மாமிசம் சாப்பிடுவது பாவம் அல்ல. அதன் இரத்தத்தை புசிப்பது பாவமாகும். மனிதனை கொல்வதுதான் கொலை, அது செய்யக்கூடாது, அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாமிசம் கூட எந்தெந்த மாமிசத்தை, எந்தெந்த பறவைகள், எந்தெந்த மிருகங்கள் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்றும் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக வேதத்தின் விளக்கமாக கர்த்தர் மற்ற வசனங்களை, 10 கட்டளைகளின் விளக்கமாக மற்ற வசனங்களை வைத்திருக்கிறார். அதனால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தினந்தோறும் நாம்
1 மணி நேரமாவது, குறைந்தபட்சம் 2 மணி நேரம், 3 மணி நேரம் நம்மால் படிக்க முடியும். மனம் வைத்தால் படிக்கலாம். தூக்கத்தை குறைத்துக் கொண்டு படிக்கலாம். எவ்வளவுதான் வேலை என்றாலும் நமக்கு பிடித்த காரியங்களை செய்வதற்கு நமக்கு பிடித்து விட்டதென்றால் அந்த காரியத்தை செய்ய பல மணி நேரங்கள் நம்மால் செலவழிக்க முடியும். நமக்கு பிடிக்காத காரியத்தை 10 நிமிடம் செய்ய சொன்னால் கூட நாம் கீழ்ப்படிய மாட்டோம். நமக்கு வேதாகமம் பிடிக்க வேண்டும். அதை படித்து பார்த்தால் பிடிக்கும். பிடிக்காதது எதுவுமே இல்லை. ஏன் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. எந்த திருக்கரங்களால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டானோ, மண்ணை எடுத்து பிசைந்து எந்த கைகளால், எந்த திருக்கரங்களால் கர்த்தர் சிருஷ்டித்தாரோ அதே திருக்கரத்தால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் வேத வசனம். அதனால் நிச்சயம் நமக்கு பிடிக்கும். நம்மை சிருஷ்டித்த கைகள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற நம்மை சிருஷ்டித்த திருக்கரங்கள் நம்மைக்கு எழுதி கொடுத்திருக்கிற கடிதங்கள் இவை. நம்முடைய அன்பிற்குரிய நேசத்திற்குரிய நம்முடைய பரம தகப்பன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற கடிதங்கள் வேத புத்தகம். இதை நாம் படிக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு பிடிக்கும். பிடிக்கும் என்று சொல்வதை விட இது மட்டும்தான் பிடிக்கும். உலகத்தில் வேறு எதுவும் பிடிக்காது. வேதாகமத்தை பிடிக்க தொடங்கிவிட்டால், படிக்க தொடங்கினால் பிடிக்கும். பிடிக்க தொடங்கிவிட்டால் உலகத்தில் எதுவுமே பிடிக்காது. ஏனென்றால் உண்மையான அந்த ருசி இதில் இருக்கிறது. அதை அனுபவித்துதான் தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார், தேனினும் மதுரமானது உம்முடைய வசனம் என்று. அதை அனுபவித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. வேத வசனத்தை படித்து பார்த்தால் தெரியும் வசனத்தின் அருமை. அது நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. நம் நோய்களை குணமாக்கும். வேத வசனத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்தால் நம் தீராத வியாதிகள் நீங்கி போகும். பலருக்கு இப்படி நடந்திருக்கிறது. உண்மை, சத்தியமான காரியம் இது. கர்த்தர் குணப்படுத்தி இருக்கிறார். எனக்கே குணப்படுத்தி இருக்கிறார். அதனால் வேத வசனத்தை படிக்கும் பொழுது நாம் குணமடைகிறோம். வேத வசனத்தை படிக்கும் போது நம் நொறுங்குண்ட இருதயம் குணமடைகிறது. சரீரம், மனம் எல்லாம் குணமடையும். நம்முடைய தரித்திரம் விலகி ஓடும். பஞ்சங்கள், பற்றாக்குறைகள் ஓடி போகும். செழிப்பு வந்து நிரம்பி வழியும். கர்த்தர் நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கர்த்தருடைய வேத வசனத்தை படிப்பதும் பாக்கியம், அதை கை கொண்டு நடப்பது அதை விட பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட அருமையான சந்தர்ப்பங்களை இந்த உலகத்தில் வாழும் இந்த காலத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்வோம். வேத வசனத்தை படிப்பது இன்பமான காரியம். அது கடினமான காரியமோ கசப்பான காரியம் அல்ல. அது மகா இன்பமான காரியம். நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் இனிப்பை ருசி பார்க்கும். அந்த இனிப்பின் சுவை நமக்கு நாக்குக்கு மட்டும் அல்ல, நம் ஆவிக்கு தெரியும், அந்த ஆத்மாவுக்கும் தெரியும், நம் சரீரத்திற்கும் தெரியும். வேறு எந்த காரியமும் நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை மூன்றையும் திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தருடைய வசனமே நம்மை திருப்திப்படுத்தும். அதை ருசித்து பார்ப்போம். கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். அப்படி நடக்கும் போது என்ன நடக்கும்? நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? வேத வசனத்தை ஏன் படிக்க வேண்டும் என்றால், வேத வசனத்தை நாம் படித்து கர்த்தருடைய வழிகளில் அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது துன்மார்க்க ஸ்திரீக்கு நாம் விலக்கி காக்கப்படுவோம். அதாவது ஒரு வாலிப ஆண்மகன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான், அவர் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்கிற ஒரு நல்ல மகனாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தால் சாத்தான் விட்டுவிட மாட்டான். ஆகா, அந்த மனிதர் கர்த்தரை நேசிக்கிறான், அதனால் நான் அவனிடத்தில் போக மாட்டேன் என்று ஒதுங்கி எல்லாம் போக மாட்டான். அப்படியா, இதோ உன்னை பிடிக்கிறேன் பார் என்று வருவான் வரிந்து கொண்டு. அப்படி அவன் ஒரு பெண்ணை அனுப்புவான். தவறான பெண்கள், பாவம் செய்கிற, பாவத்தை செய்ய தூண்டுகிற பலவிதமான பெண்களை அனுப்புவான். அப்படிப்பட்ட பெண்களை பார்த்து அவர்கள் நயவஞ்சகமாய் பேசுவார்கள். அப்படிப்பட்ட பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, ஒழுக்கம் இல்லாதவர்கள், கற்பு நெறி தவறி வாழ்கிறவர்கள், அவர்களுடைய பேச்சு வஞ்சகமாய் இருக்கும். அவர்கள் பேசும் பேச்சு தேனை விட இனிப்பானதாய் தோன்றும். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு நய வஞ்சகம், அத்தனையும் பொய்தான் பேசுவார்கள். வாயை திறந்தால் பொய்யாய் கொட்டும். பொய் பேசுவார்கள். இச்சகமான வார்த்தைகளை பேசுவார்கள். ஆணாய் இருந்தாலும் சரி, பெண்ணாய் இருந்தாலும் சரி. தவறான வழிகளில் நடக்கிற துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், பாவிகள், இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத ஜனங்கள் என்ன செய்வார்கள்? இன்பமாய் தோன்றுகிறபடி பேசுவார்கள். நம்மை மயக்கும்படி பேசுவார்கள். அந்த காலத்தில் மனிதர்கள் மட்டும் பேசினார்கள். இப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள், செல்போன், டிவி, லேப்டாப் என்று எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறது.
இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் விழுந்து விட மாட்டோம். இப்படிப்பட்ட மனிதர்களின் வலையில் நாம் விழாமல் தப்பிக்கொள்ள கர்த்தருடைய வேத வசனமே நம்மை காப்பாற்றும். நாம் வேத வசனத்தை தியானித்து படிக்கிறவர்களாய் இருந்தால் நாம் இப்படிப்பட்ட பாவத்தின் வழியில் விழவே மாட்டோம். விழுந்து எழும்புவதல்ல, விழவே மாட்டோம். அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களே நமக்கு தோன்றாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு ஒரு ஷீல்டை போல, மிகப்பெரிய ஒரு கோட்டை போல, ஒரு மழைக்கு அணிகிற ஒரு கோட்டை போல, மழைக்கு அணிகிற அந்த கோட்டை போட்டுக்கொண்டு வெளியில் சென்றால் மழை பெய்தாலும் நாம் நினைய மாட்டோம். அது போல கர்த்தருடைய ரத்தம் நம்மை மறைத்து கொள்ளும். நம்மேல் கர்த்தர் பூசி இருக்கிறார். வேத வசனங்களை படித்து படித்து நம் ஆத்மாவில் பதிய வைத்திருக்கும் போது அந்த வசனங்கள் நம் ஆத்மாவில் இச்சையை வரவிடாதபடிக்கு அந்த வசனங்கள் நம்மை சுத்திகரித்திருக்கும். நம் ஆத்மாவில் இச்சை இருக்காது. இச்சை இருந்தால்தான் அதனால் பாவம் வரும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏவாள் அம்மா இச்சித்தார்கள், அதன் பின்பே அவன் சாத்தான் பாவம் செய்ய தூண்டினான். அது போல இச்சை இல்லாத மனதில் எந்த மனிதனும் பாவத்தை தூண்ட முடியாது. அந்த இச்சை அங்கு மைனஸா இருக்க வேண்டும். அந்த முற்றிலுமாக அந்த ஆத்மாவில் இருக்கிற இச்சையை வேத வசனங்கள் எடுத்து போடும். வேத வசனத்தை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம் ஆத்மாவை சுத்திகரித்து விடுவார். அங்கு எந்தவித இச்சகமும் இருக்காது. இச்சக வார்த்தை ஒரு பெண் பேசினால், உன் வேலையை பார்த்து கொண்டு போய், எனக்கு தெரியும் என்று கோபமாக கத்தி அனுப்பி விடுவோம். இப்படிப்பட்ட வேலையை என்னிடத்தில் வைத்துக் கொள்ளாது என்று விரட்டி அனுப்ப நம்மால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான மனநிலை, உறுதியான மனநிலை, பரிசுத்தமான ஒரு மனநிலையை கர்த்தர் நமக்கு தருவார். வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் பொல்லாத துன்மார்க்க பெண்களுக்கும் துன்மார்க்க ஆண்களுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். துன்மார்க்கமானவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் நயவஞ்சகமாக பேசினாலும் சரி, என்னென்ன செய்தாலும் சரி, எதுவுமே நம்மை பாதிக்காது. நாம் மன உறுதியுடன் பரிசுத்தமாய் வாழ சுலபமாக முடியும். அது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. இச்சக வார்த்தைகள் பேசினாலும் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியாக கர்த்தர் நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நமக்கு வழி கொடுத்திருக்கிறார். வேத வசனமே அதற்கான வழி. அதை கற்றுக்கொண்டு பின்பற்றி நடக்க வேண்டும். இச்சக வார்த்தைகளை இப்படிப்பட்ட ஆணோ பெண்ணோ நம்மிடத்தில் வந்து பேசினால் அவர்கள் பேச்சுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. அவர்கள் தங்கள் கண் இமைகளால் நம்மை பிடிக்க விடக்கூடாது. பார்வையினால் பிடிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியம் பதிந்திருக்கிறது இந்த இடத்தில். என்னவென்றால், இருதயத்தின் வாசல் கண்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண்களே என்றால் கண்களின் வழியாக ஆவி செயல்படும். இதை வெளிப்படையாக நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன். கண்களின் வழியாக ஆவி வெளியே செல்வதை பார்க்க முடியும். நம் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் கர்த்தர் நமக்கு திறந்து காட்டும் பொழுது அதை பார்க்க முடியும். இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் மூலமாக இந்த பொல்லாத பாவம் செய்கிற ஆண்களோ பெண்களோ, பாவியான ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவர்கள் வழியாக, கண்களின் வழியாக ஆவி வெளியே வந்து இன்னொரு மனிதனை தாக்குகிறது. இது தெளிவாக கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். அப்படி பொல்லாத ஆவி, வேசித்தன ஆவி தவறானவர்களிடமிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுவது, தொற்று வியாதி பரவுவது போல. அப்படிப்பட்ட அந்த பார்வை, அந்த பார்வையின் மூலமாக அவர்கள் பிடிக்க, அந்த ஆவி வந்து நம்மை தாக்கும். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் தாக்கும். ஆனால் நாம் மன உறுதியோடு, நாம் வந்து அப்படிப்பட்டவர்களை இச்சையோடு பார்க்காமலும் அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு இல்லாமலும் பரிசுத்தமா இருந்தால், எத்தனை கண்களால் எத்தனை 1000 தரம் பார்த்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் மன உறுதியுடன் இருக்கும் பொழுது இப்படியாக கண்களால் அவர்கள் வந்து கண்களால் நம்மை பிடிப்பார்கள். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பாவம் செய்வதற்கு கண்களால் அவர்கள் வலை விரித்து பிடிப்பார்கள். வேசித்தன ஆவி இப்படியாக செயல்படும். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்ற ரகசியத்தை இந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். கண்களின் வழியாக பொல்லாத ஆவிகள் தொற்றிக் கொள்ளும் மற்ற மனிதர்களுக்குள். இச்சை நமக்குள் இருந்தால்தான், நாம் வந்து பாவ எண்ணம் இருந்தால்தான், நம் இருதயத்தில் வைத்திருந்தால்தான் அது நடக்கும். நாம் பரிசுத்தமாய் வாழ மன உறுதியுடன் இருக்கும் பொழுது எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. பயப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட பெண்ணோ ஆணோ இருந்தால் அவர்கள் வந்து நம்மிடத்தில் இப்படியாக வஞ்சகமாக பேசினால்
அவர்கள் அழகை ரசிக்க கூடாது. அவர்கள் கண்களால் நம்மை பிடிக்க நாம் இடம் கொடுக்க கூடாது. உடனே வெறுத்து கசப்பான வார்த்தைகளை சொல்லி விரட்டி விட வேண்டும். நாம் விலகி வந்து விட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் வலையில் விழக்கூடாது. வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியிருக்கும். ஒரு சிறிதளவு உணவு சாப்பிட கூட ஒரு கையால் எடுத்து நாம் சாப்பிடும் அளவுக்கு எடுக்கக்கூடிய உணவு கூட நமக்கு கிடைக்காத நிலை வரும். பொல்லாத விபச்சார பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆணோ பெண்ணோ இருந்தால், அப்படிப்பட்ட நபர்கள் நம்மை பாவம் செய்ய தூண்டும் போது நாம் இடம் கொடுத்து விட்டால் இதுதான் நடக்கும். ஒரே ஒரு கையில் எடுத்து சாப்பிடும் அளவுக்கு உணவு கூட நாம் கிடைக்காத அளவுக்கு பசியோடும் பட்டினியோடும் அலையும் நிலை ஏற்படலாம். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலை வந்துவிடும். அப்படி என்றால் அந்த பொல்லாத ஆவியின் செயல்பாடு எப்படிப்பட்டது? இந்த பாவத்திற்கு என்றும் இடம் கொடுக்கவே கூடாது. மன உறுதியுடன் இருக்க வேண்டும். அவர்கள் வஞ்சகத்தில் விழக்கூடாது. கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக தான் தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட விபச்சார பாவம் செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறார்கள். உயிரையே அள்ளி கொண்டு போகிறார்கள். ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு நபரை காணும் பொழுது, ஒரு வாலிபன் இருக்கிறார், தவறான ஒரு துன்மார்க்கமான பெண், பாவம் செய்ய பாவியான ஒரு பெண் அவனை சந்தித்து அவனை ஏமாற்றுகிறாள் என்றால், இந்த ஆண் ஏமாந்து விட்டால் இவனுடைய ஆத்துமா நரகத்திற்கு போகும். இப்படிப்பட்ட பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவர்கள் தங்கள் உயிரை இழந்து போகிறார்கள். தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் இந்த விபச்சார பாவம் செய்வது. ஏனென்றால் அந்த உயிர் அக்னி கடலை சென்று அடைந்து விடும். ஏனென்றால் பாவம், ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை நரகத்தில் சேர்க்கும். கர்த்தர் அதை மிகவும் அருவருக்கிறார். நான் தண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொள்வேன், இந்த பாவத்தை செய்து கொண்டே நான் தண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொள்வேன் என்று யாராவது நினைத்தால், ஒரு காரியத்தை இங்கு கேள்வியாக கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். எவனாவது தன் மடியிலே தன் துணியில் நெருப்பை வைத்துக் கொண்டு, துணி வேகாமல் நெருப்பை வைத்திருக்க முடியுமா? நம் மடியில் நம்முடைய சட்டை துணியில் நெருப்பை அள்ளி போட்டு அது தணலாய் கட்டி கட்டியான நெருப்புகளை போட்டுக்கொண்டு துணி வேகாமல் இருக்க முடியுமா? அள்ளி வைத்தால் நிச்சயம் துணியும் வெந்து போகும், அதன் மேல் நம்முடைய சரீரமும் வெந்து போகும் அல்லவா? அது முடியாதது என்பது போல, அதாவது நெருப்பை அள்ளி மடியில் வைத்துக்கொண்டு துணி வேகாமல் காப்பாற்ற முடியாது. அது போல விபச்சார பாவம் செய்து கொண்டு பரலோகத்திற்கு போக முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது. மிக தெளிவாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நெருப்பில் நடக்கும் பொழுது நம் கால் வேகாமல் நடக்க முடியுமா? நெருப்பில் நடந்து போகிறோம் என்றால் நிச்சயம் கால் சுடதான் செய்யும், சுடாமல் இருக்காது. அதுபோல நெருப்பின் மேல் நடக்கும் பொழுது கால் சுடாமல் நடக்க முடியாது என்பது போல, பாவம் செய்து கொண்டு, விபச்சார பாவம் செய்து கொண்டு நித்திய ஜீவனை அடைய முடியாது, பரலோகத்திற்கு செல்ல முடியாது, இவ்வுலக வாழ்க்கையிலும் நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க முடியாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமானது. இவ்வுலக வாழ்க்கையிலும் தண்டனையை அனுபவித்து அக்னி கடலிலும் போடப்பட்டு அங்கேயும் நெருப்பில் வேகும் நிலை ஏற்படும். பொல்லாத விபச்சார பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். பிறனுடைய மனைவியினிடத்தில் தவறு செய்கிறவனுடைய நிலை இப்படிதான் இருக்கும். அவனால் தப்பிக்கவே முடியாது. பாவம் செய்கிற, இப்படிப்பட்ட பாவம் செய்கிற மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அக்னி கடலே அவனுக்கு சொந்தமாய் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதன் ஆக்கினைக்கு தப்ப முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவம் கர்த்தர் மிக மிக அருவருக்கிற பாவமாய் இருக்கிறது. ஒழுக்கமாய் கற்பு நெறி தவறாமல் ஒவ்வொரு மனிதனும் தன் தன் மனைவியும் தன் கணவனுடனும் சந்தோஷமாய் வாழ வேண்டும். ஒரு குடும்பம் என்கிற அமைப்பை உலகத்தில் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. இதை மீறி செயல்படுகிற இப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தர் அருவருக்கிறார். விபச்சார பாவம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவன் எந்த விதத்திலும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது.
ஆக்கினைக்கு தப்பான், தப்பிக்க வழியே இல்லை. இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்திற்கு விலகி ஓடி நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். மனதாலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது மிகவும் முக்கியம். மனமும் கரைபடக்கூடாது. மனமும் உடலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை மற்றும் 7ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு திருடன் இருக்கிறான் என்றால் அவன் பசியோடு இருக்கும் பொழுது அவன் திருடி எதையாவது சாப்பிட்டு விட்டால் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். போனால் போகட்டும் என்று விட்டுவிட வாய்ப்புண்டு. ஜனங்கள் பசிக்கு சாப்பிட்டான், சரி போனால் போகட்டும் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் அதே திருடன் அவன் திருடும் போது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார். அவன் கண்டுபிடிக்கப்பட்டு பலரிடத்தில் மாட்டிக்கொண்டால் அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் கொடுக்க நேரிடும். அவன் தன்னுடையதையும் சேர்த்து, இதையும் நீ திருடி கொண்டுதான் வந்திருப்பாய் என்று சொல்லி அவனிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வார்கள். அதுபோல விபச்சார பாவம் செய்கிற மனிதர்கள் தங்களுடைய எல்லா காரியத்தையும் இழக்க நேரிடும். அதாவது இதன் பொருள் என்னவென்றால், ஒரு மனிதன் நீதியாய் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பொல்லாத விபச்சார பாவம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை, பாவியான ஒரு நபரால் ஏமாற்றப்பட்டு அவன் பாவம் செய்ய தொடங்குகிறான், விபச்சார பாவம் செய்ய தொடங்குகிறான் என்றால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், அவன் இதுவரை வாழ்ந்த எல்லா நீதி நியாயங்களும் அவனுக்கு அதற்குரிய பலன் கிடைக்காமல் அவன் அழிந்து போவான். ஏனென்றால் இவ்வளவு நாள் நீதிமானாய் வாழ்ந்திருந்தாலும் அதன் பலனை விட இவன் செய்த இந்த பொல்லாத பாவத்தினால் அவன் பரலோகத்தை அடைய முடியாமல் பாவியாய் அக்னி கடலுக்குள் போக வேண்டி நேரிடும். அதாவது ஏற்கனவே இருந்த நீதி நியாயங்களையும் விட்டு விடுவான். அவன் இந்த பாவம் செய்ய தொடங்கும் பொழுது எல்லா பரிசுத்தமும் போய்விடும். இதுவரை பொய் பேசாமல் இருந்தவன் பொய் சொல்ல தொடங்குவான், திருடாமல் இருந்தவன் திருட தொடங்குவான். எல்லா பாவத்தையும் இந்த பாவம் இழுத்து கொண்டு வரும். பொல்லாத இந்த ஆவி மற்ற பாவங்களையும் செய்ய வைக்கும். தவறான பெண்களோடு பாவம் செய்கிறவன், ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவன், ஒழுக்கம் கெட்டு போகிறவன், புத்தி இல்லாத முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது, மதி கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் தன் ஆத்துமாவை இழந்து போகிறான். இவ்வுலகத்தில் ஒரு மனிதன் இறந்தாலும் அவன் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். அதாவது இரண்டாவது மரணம் அவனுக்கு இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவன் பரலோகத்திற்கு செல்ல முடியும். ஆனால் இந்த உலகத்தில் பாவம் செய்தால் எல்லா மனிதனும் இறப்பது போல முதல் மரணத்தையும் சந்தித்து இரண்டாவது மரணமாகிய ஆத்தும மரணத்தையும் அடைவான். அவன் உயிர் அக்னி கடலுக்கு போகும். அவன் பரலோகத்தை சென்றடைய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விபச்சார பாவம் செய்கிறவன் அக்னி கடலுக்கு போவான், நித்திய ஜீவனை அடைய முடியாது. இது மிக தெளிவாக இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்துக்கு மனிதர்கள் விலகி ஓட வேண்டும். இது மகா கொடுமையான பாவமாய் இருக்கிறது. இதில் சுலபமாக மனிதர்கள் விழுந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. வாதையையும் லச்சையையும் அடைவான். இந்த மாதிரியான பாவத்தை செய்கிற மனிதன் வாதை அடைவான் என்றால் நீங்காத துயரம் அவனை ஆட்கொள்ளும். வியாதிகள் வரும். அதாவது மிகப்பெரிய கொள்ளை நோய் போன்ற நோய்கள் வரும். இப்படிப்பட்ட விபச்சார பாவம் செய்கிறதினால்தான், இந்த உலகம் அதற்கு அடிமையாய் கிடப்பதினால்தான், இந்த பாவம் மிக பெரியதாய் வளர்ந்திருப்பதினால்தான் கொள்ளை நோய்களை இந்த பூமிக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். மனித குலத்தின் பாவத்திற்கு தண்டனையாக தான் பொல்லாத இந்த கொடிய வியாதிகள் வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது. இப்படிப்பட்ட மனிதன், பாவம் செய்கிறவன் இப்படிப்பட்ட வாதைக்கு உட்படுவான். வாதை என்பது தினந்தோறும் வேதனை தருகிற ஒருவித நோய் அல்லது மன வேதனை உண்டு பண்ணுகிற ஒருவித நோய் என்றே சொல்லலாம். மனநோயாக இருக்கலாம், சரீர நோயாக இருக்கலாம், ஒரு நோய் கிருமியினால் வரும் நோய்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வாதையை தரும். வாதை என்பது தினந்தோறும் வேதனையை அனுபவிப்பது,
துன்பம் துயரத்தில் மாட்டிக்கொண்டு முழிப்பது, தப்பிக்க வழி இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதே வாதை. வாதையையும் லச்சையையும் அடைவான். துன்பம் வியாதி போன்றவை மட்டுமல்ல, மனதிலும் அதாவது அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல பெயரோ ஒரு கௌரவமோ இருக்காது. மிக கேவலமான அவமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும். இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவன் அவமானப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவமானத்திற்கு உட்படுவான். அவன் நிந்தை ஒழியாது. அவனுடைய வேதனை ஒழிந்து போகாது. தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த அவமான சொற்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கும். பலர் அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். ஒரு குடும்ப பெண் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் அந்த பெண்ணை அந்த கணவன் கொடுமைப்படுத்துவான், துன்பப்படுத்துவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒரு பெண் தவறான ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்தால் அந்த பெண்ணின் கணவனுக்கு எரிச்சல் உண்டாகும், மூர்க்கம் உண்டாகும். அவன் தன் வாழ்நாளில் அவளை பழி தீர்ப்பான். அதாவது அவளை துன்பப்படுத்துவான், கொடுமைப்படுத்துவான். எரிச்சலின் ஆவி அவனுக்குள் பிரவேசித்து அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தும். அந்த பெண் என்ன வெகுமதிகளை கொடுத்தாலும், எந்தவித அன்பளிப்பு கொடுத்தாலும், எதை செய்தாலும் அவன் மனம் ஆறாது, அது அடங்காது. அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விட மாட்டான். அந்த மனைவியை பழிவாங்கியே தீருவான், அவளை கொடுமைப்படுத்தியே தீருவான். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என்னுடைய புத்திமதிகளை பத்திரப்படுத்து, என்னுடைய கட்டளைகளை பத்திரப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தர் நமக்கு தரும் வார்த்தைகளை நாம் அதை படித்து அதை அப்படியே விட்டு விடுவதல்ல. படித்தேன், புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் என்று விட்டு விடுவதல்ல. அதை காத்து கொள்ள வேண்டும். இப்படி காத்து கொள்வது, அதை படித்து நம் மனதில் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாக பைபிள் படிக்க வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுமையாக வரிசையாக தினமும் படித்து கொண்டு வந்தால், வருடத்தில் ஒரு முறை படித்து கொண்டே வந்தால் அந்த வசனங்கள் நம் இருதயத்தில் ஆழமாய் நம் ஆத்துமாவில் பதிந்து விடும். அப்பொழுது நாம் மறக்க மாட்டோம். வேத வசனங்களை மறக்க மாட்டோம். அது நினைவில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிறதோ அந்த நேரத்திற்கு ஏற்றபடி அந்த வார்த்தை நமக்கு நினைவுக்கு வரும். நாம் எதை குறித்து நினைக்கிறோமோ அதற்கேற்ற வசனம் நம் இருதயத்திலிருந்தே நமக்கு தோன்றும். உதாரணத்திற்கு, ஒருவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறார், ஒரு கடன் சுமையில் இருக்கிறார் என்றால் அவருக்கு என்ன நல்ல வழி சொல்லலாம் என்று தோன்றினால், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். மிகவும் பணக்காரராய் வாழ்ந்தவர் திடீரென்று ஏழையாகிவிட்டார். மிகவும் கடன் வந்து விட்டது என்றால் ஏன் இப்படி நடந்தது என்று விசாரிக்க வேண்டும். அவருக்கு புத்திமதி சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அப்பொழுது கர்த்தர் நமக்கு வசனங்களை காட்டுவார். பிறருக்காக நாம் பிணைப்படக்கூடாது. அடுத்தவர்களுக்காக கையெழுத்திட்டு பணம் வாங்கி கொடுத்து அதனால் நம்முடைய பணம் வீணாக செலவழிந்து போய் இப்படியாக ஒரு கடன் பாரம் வந்து விட்டது என்று இப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு கர்த்தர் விலக்கி சொல்வார். அது நமக்கு நினைவில் வரும். இப்படியாக வசனங்களை காத்து கொள்ள வேண்டும். நாம் படித்துக்கொண்டு வசனத்தை பதித்து கொண்டே இருந்தால் எந்தெந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிறதோ அதற்கேற்ற வசனம் நம்ம இருதயத்தில் தோன்றும். இதுதான் சரி, இதுதான் தவறு என்று நமக்கு தெரிந்துவிடும். அப்பொழுது நம் வாழ்க்கை சுலபமாய் இருக்கும். வாழ்க்கையை பற்றின அனைத்து காரியங்களும் வேத புத்தகத்தில் இருக்கிறது. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் வசனத்தை படித்து வழிநடத்தும் போது நாம் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடியும். எந்த காலத்திற்கும் எந்த சூழ்நிலைக்கும் பொருந்துவதுதான் வேத புத்தகம். இந்த வேத வசனங்கள் அனைத்தும் பொருந்தும். எந்த சூழ்நிலைக்கும் நமக்கு எந்த மனதின் கேள்விகளுக்கும் இதில் பதில் இருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களும் வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதனால் இதில் சொல்லப்படாத காரியங்களே இல்லை. வேத வசனத்தை படிக்கும் பொழுது, பைபிளை படிக்கும் பொழுது அனைத்து காரியங்களையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால், நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்து கொள்வது என்றால், கர்த்தருடைய வசனத்தை கண்மணி போல காத்து கொள்ள வேண்டும். நம் கண்களை இமை பாதுகாப்பது போல நம் கண் கருவிழிகளை
நம் கண்ணை இமைகள் பாதுகாக்கின்றன. அதுபோல நாம் கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் எப்பொழுதும் பிழைத்திருக்கலாம். எந்த சூழ்நிலையிலேயும் நாம் தப்பிக்கொள்ளும்படி வேத புத்தகத்தில் இருக்கிறது. பரிசுத்தமான வேத புத்தகம் நமக்கு நல் வழிகளை போதிக்கிறது. அது மட்டுமே போதிக்கிறது. அதை கேட்டு நடந்தால் நமக்கு நித்திய ஜீவன் நிரந்தரம், நிச்சயம். வேத வசனத்தை நம் விரல்களில் கட்டிக்கொண்டு நம் இருதயத்தில் பலகையாக நினைத்து அதை எழுதி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம் விரல்களில் கட்டி கொள்ள வேண்டும் என்றால் அது எவ்வளவு மிக முக்கியமானது. எப்பொழுதும் வேத வசனம் நம் கைகளில் இருக்க வேண்டும். நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும். நம் இருதய பலகையில் எழுத வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் என்று பொருள். நம் கையில் சுமந்து திரிந்தால் போதாது பைபிளை. அதை நம் இருதயத்தில் எழுத வேண்டும். வேத வசனங்கள் முழுவதும் வருடத்தில் ஒரு முறை நம் இருதயத்திற்குள் போக வேண்டும். அப்பொழுது போய் போய் அப்படி சுத்தமானால்தான் நம் இருதயம் பரிசுத்தம் அடையும். அதாவது பொல்லாத பாவம் செய்யும் நபர்கள், ஒழுக்கமில்லாத நபர்கள் நம்மை வஞ்சித்து ஏமாத்தாதபடிக்கு, நாம் அவர்களிடத்தில் ஏமாந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். வேத வசனத்தின் மூலமாக. வேத வசனங்கள் நமக்குள் இருந்தால் பொல்லாத பாவிகள் நம்மை ஏமாற்ற முடியாது. நாம் ஏமாற மாட்டோம். தெளிவாக புரிந்து கொள்வோம். அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று புரிந்து போகும். அவர்கள் சொல்லும் பொய்களை நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இப்படிப்பட்ட பாவிகளிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது என்னவென்றால் ஞானத்தை நோக்கி கூப்பிட வேண்டும். ஞானமே இங்கே வா என்று கூப்பிட வேண்டும். இப்படிப்பட்ட பொல்லாத பாவம் செய்கிற மனிதர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்று சொல்ல வேண்டும். புத்தியை நோக்கி நீ என் இனத்தால் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்றால் புத்தியையும் ஞானத்தையும் நம் அருகே வைத்துக் கொள்ள வேண்டும். புத்தியும் ஞானமும் நம்முடன் இருந்தால் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் பேசும் வஞ்சக பேச்சிற்கு, இச்சையான பேச்சிற்கு நாம் காப்பாற்றப்படுவோம், தப்பித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தருடைய வேத வசனங்கள் உதவும். அவைகள் நம்மை வழி நடத்தும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய 10 கட்டளைகள் விளக்கு என்றும் வேத வசனங்கள் நம் வாழ்க்கையின் ஒளியாய் இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் அதிகாரத்தில். இங்கு ஒரு உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தி இல்லாத ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன். அவன் பாவம் செய்வதில் இச்சை கொண்ட மனிதன். ஒரு கூட்டமாக வாலிபர்கள் நிற்கிறார்கள். அந்த வாலிபர்களுக்குள்ளே ஒரு அறிவில்லாத ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் மாலை மயங்கும் வேளையில், சாயங்கால நேரத்தில், மாலை நேரத்தில் அவள் இருக்கும் அந்த பாவம் செய்கிற பெண் இருக்கும் சந்துக்கு அருகில், அவள் வீட்டின் வழியாக அவன் மாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் அந்த வழியாக செல்கிறான். அவன் புத்தி இல்லாதவன், அறிவில்லாத ஒருவன் இப்படியாக செய்கிறான். இப்படி அவன் அந்த வழியில் செல்லும் பொழுது ஒரு தவறான பெண் அந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு, ஆடை அலங்காரம் செய்து கொண்டு, அந்த தவறான நடக்கிற பெண்களின் அதற்கென்று ஒரு ஆடை அலங்காரங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படியாக அவர்கள் அலங்கரித்துக் கொண்டு வந்து அந்த மனிதனை பார்க்கிறாள். அவள் வீட்டு வழியாக செல்கிறவனை இவள் குறுக்கே வந்து சந்திக்கிறாள். அவள் குறுக்கே வந்து அவனிடத்தில் பேசுகிறாள். அவள் பெரிய வாயாடியாய் இருக்கிறாள். அவள் அடங்காதவள். அவள் எப்பொழுதும் தன் வீட்டில் இருக்க மாட்டாள். எப்பொழுதும் எங்கேயாவது சுற்றி கொண்டே இருப்பாள். வீட்டில் அவள் கால்கள் தங்கி இருக்காது. தவறான பெண்களுக்கு இப்படிதான், அவர்கள் திரிந்து கொண்டே இருப்பார்கள். பெண்கள் அப்படிதான் சொல்வார்கள். பெரியவர்கள் சொல்வார்கள், பெண்கள் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும், வீட்டிற்குள் இருக்க வேண்டும், வெளியில் சென்று சுற்றி கொண்டிருக்க கூடாது என்று சொல்வது அதனால்தான். தவறான பெண்களை அப்படி சுற்றி கொண்டே இருப்பார்கள். அதிகமாய் தேவையில்லாமல் வெளியில் செல்லக்கூடாது. தேவையான காரியத்திற்கு போகலாம், வரலாம், தவறில்லை. ஆனால் எப்பொழுதும் அடுத்த வீட்டில் போய் சுற்றி கொண்டிருப்பது, அடுத்த வீட்டில் போய் ஓடிக்கொண்டிருப்பது,
இப்படியெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது. பெண்கள் தங்கள் கால்களை அடக்க பழக வேண்டும். ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். தேவைப்படும் பொழுது, தேவை இருக்கும் பொழுது எங்கும் சென்று நாம் ஒரு பொருளை வாங்க கடை வீதிக்கு செல்வதோ, அடுத்த வீட்டுக்கு செல்வதோ, தேவை ஏற்படும் போது மட்டும் செல்ல வேண்டும். தேவையில்லாமல் சுற்றி கொண்டிருக்க கூடாது. அது தவறான வழியில் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். இப்படிப்பட்ட தவறான பெண்கள் சில நேரம் அவள் வீட்டில் எப்பொழுதும் இருக்க மாட்டாள். சில நேரம் வீதியில் இருப்பாள். சில நேரம் சந்துகளில் இருப்பாளாம். வெளியில் எங்காவது போயிருப்பாள். சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். இந்த சந்தில் இருப்பாள், அந்த சந்தில் இருப்பாள். வீட்டிற்குள் மட்டும் இருக்க மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாள், தவறான பெண். இப்படிப்பட்ட பெண் அந்த புத்தி இல்லாத அந்த ஆணை பார்த்து, அந்த வாலிபனை பார்த்து பேசுகிறாள். நய வஞ்சகமாக, தந்திரமாக பேசுகிறாள். மிகவும் அவனை தூண்டி விடும்படியாக, சந்தோஷப்படுத்தும்படியாக இனிமையான வார்த்தைகள் பேசுவது போல பேசுகிறாள். இச்சகமான பேச்சை பேசுகிறாள். பேசி அவள் சொல்லுகிறாள், நான் என் மேல் சமாதான பலிகள் இருந்தது, பலிகளை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன். என் வீட்டில் கணவன் இல்லை, அதனால் நீ வா என்று சொல்லி அந்த பெண் பாவம் செய்ய அந்த வாலிபனை அழைக்கிறாள். பாவத்திற்கு அவன் இடம் கொடுக்கிறான். அந்த பெண் மயக்குகிறாள். இவன் ஏமாந்து போகிறான். அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன் அந்த பெண்ணின் பேச்சை நம்பி, அவளுடைய வஞ்சகமான வார்த்தைகளை நம்பி, அவள் ஆசை வார்த்தைகளை பேசுகிறாள். இப்படியாக சொல்லி அவள் அழைக்கும் பொழுது இவன் ஏமாந்து அவள் பின்னே போகிறான். அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மாடு அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுவது போல் இருக்கிறதா. அவள் பின்னே அவன் செல்லுகிறான். அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், கொலைக்களத்திற்கு கொல்லுவதற்காக மாட்டை அழைத்து செல்லுகிறார்கள். அதை வெட்டி சாப்பிடுவதற்காக ஒரு மாட்டை அழைத்து செல்லும் பொழுது அந்த மாடு எப்படி செல்லுமோ அது போல இருக்கிறது. அந்த மாட்டிற்கு தெரியாது நம்மை கொல்ல போகிறார்கள் என்று. யாரோ கூப்பிடுகிறார்கள், கயிறு இழுக்கிறார்கள் என்று அந்த மாடு பின்னே செல்கிறது. ஆனால் அது அங்க கொண்டு போகப்பட்டு கொல்லப்பட போகிறது. அது போல அந்த பெண்ணோடு பாவம் செய்ய நினைக்கிற இந்த வாலிபன் ஒரு அடிக்கப்படும் மாட்டுக்கு சமமானவன். அவன் கொல்லப்பட போகிறான். தன் ஆத்துமாவை அழித்து கொள்ள போகிறான். இது எப்படிப்பட்ட பாவமான காரியமா இருக்கிறது, கொடுமையான காரியமா இருக்கிறது. ஒரு ஆத்துமா நரகத்திற்கு தள்ள ஒரு சாதாரண ஒரு பெண்ணால் முடிகிறது. வஞ்சக பேச்சை பேசி, அலங்காரமான வார்த்தைகளை சொல்லி ஒரு ஆணின் ஆத்துமாவை நரகத்திற்கு தள்ளுகிறாள். எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாய் இருப்பாள். அவளிடம் ஏமாறுகிற இவன் எந்த அளவுக்கு முட்டாளாய், மதி இல்லாதவனாய், ஞானமற்றவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். ஏனென்றால் இந்த பாவத்திற்கு அக்னி கடலே முடிவாய் இருக்கிறது. பொல்லாத ஆத்துமாவையே அவள் வேட்டையாடுகிறாள். எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும். ஆனால் இந்த பொல்லாத பாவமோ சரீரத்தின் மேலே இருக்கிறது. அதனால் கர்த்தர் மிகவும் அருவருக்கிற காரியமா இருக்கிறது. ரத்தம் சிந்துதலும் விபச்சார பாவமும் கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது. அதை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் தப்பித்துக் கொள்வது மனிதனுக்கு நல்லது. அப்படி அவன் போகும் காட்சி எப்படி இருக்கிறது என்றால், அந்த பொல்லாத பெண் பின் இந்த ஆண் போகிறான். அந்த காட்சி பார்ப்பதற்கு அடிக்கப்படும் மாடு போவது போலவும், ஒரு தண்டனை கைதி கையில் விலங்கிடப்பட்டு அழைத்து கொண்டுவது போலவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குருவி தன் பிராணனை வாங்க போகிற, அதாவது குருவிகளை பிடிக்க காடுகளில் கண்ணியை விரித்து வைத்திருப்பார்கள், வலை விரித்து வைத்திருப்பார்கள். அதில் தானியங்களை போட்டு வைத்திருப்பார்கள். இந்த தானியத்தை சாப்பிடுவதற்காக பறந்து செல்கிற குருவிகள் அதில் வந்து கொத்த முற்படும். அது அந்த வலையில் விழுந்தவுடன் வலை மறைக்கப்பட்டிருக்கும் இலை தழைகளை போட்டு தானியம் தான் இருக்கிறது என்று நினைத்து அதை சாப்பிட உட்காரும். ஆனால் அதில் கால்களோ வலையில் மாட்டிக்கொள்ளும். இப்படியாக குருவிகளை பிடிப்பார்கள். அது போல அந்த குருவி எப்படி தீவிரமாய் அந்த தானியத்தை சாப்பிட வருகிறதோ, அது போல இவள் பொல்லாத பெண் கூப்பிடுகிற அந்த அழைப்பிற்கு இந்த வாலிபன் போவது என்பது அப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. தன்னை தானே அழித்து கொள்ள, தன் தலையில் தானே அக்னியை போட்டுக் கொள்ள போகிறவன் போல
தற்கொலை செய்து கொள்ள போகிறவனுக்கு சமமாய் இருக்கிறது அவனுடைய நடத்தை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள போகிறான். அவன் பின்னே போவது அவன் வாழ்வதற்கல்ல, அவன் சாவதற்கு. மரணத்தை நோக்கியே அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து போகிறான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் போகும் செயல் அப்படிப்பட்டதா இருக்கிறது. பொதுவாக இந்த விபச்சார பாவத்திற்கு ஒரு சில அடையாளம் போடுவார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள். அது என்னவென்றால், ஒரு இருதய வடிவத்தை வரைந்து அதில் ஒரு அம்பு குத்துவது போல போட்டிருப்பார்கள். இப்படி ஒரு இது எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படும். ஒரு இருதய வடிவமும் அதில் அம்பு குத்தி இருப்பது போலவும் தோன்றும். அது மனிதர்களா ஏற்படுத்தியது அல்ல. வேத வசனம் தெளிவா இங்கு சொல்லியிருக்கிறது. இது வேசித்தன ஆவியின் அடையாளமா இருக்கிறது. இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று. ஆதலால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து நடக்கும் பொழுது நமக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். இப்படிப்பட்ட மனிதர்களின் மேல், அவர்களுடைய பாதையில் நாம் செல்லக்கூடாது. நம் மனம் அப்படிப்பட்ட நபர்கள் மேல் சாயக்கூடாது. ஒழுக்கம் இல்லாத ஆணோ பெண்ணோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் வழிகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் வழிகளை சாயாமல் நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது ஒரு சாக்கடையை வெறுப்பது போல, அருவருப்பாய் பார்ப்பது போல நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தரின் அன்பை போல எந்த அன்பும் இல்லை. உலகத்தில் மனிதனின் அன்பு என்பது உண்மையான அன்பு இல்லை. சம்பந்தமில்லாதவர்களிடத்தில் அன்பு ஏற்படாது. ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்றால் என்ன? எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு அன்பிற்கான ஏக்கம் இருக்கும். என்னிடத்தில் யாராவது அன்பா இருக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு அன்பாக நம்மிடத்தில் யாராவது பேசினால், அதாவது அவர்கள் கனிவாக பேசினாலே அதை அன்பு என்று புரிந்து கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாத நிலை நமக்கு ஏற்படும் போது, நம் மனதில் இருக்கும் பொழுது, நம் அறிவில்லாமல் இந்த காரியத்தை நினைத்திருக்கும் பொழுதுதான் பொல்லாத ஆவிகள் வகை தேடி இப்படிப்பட்ட பாவத்திற்கு வழி நடத்தும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மேல் நமக்கு அன்பு ஏற்படாது. நமக்கும் அடுத்தவருக்கும் சம்பந்தமே இல்லை. யாரென்றே தெரியாத ஒருத்தர் மேல் நமக்கும் அன்பு ஏற்படாது, அவர்களுக்கும் நம்மிலே அன்பு ஏற்படாது. ஒரு தாய் தன் குழந்தையை நேசிக்கிறாள். அதற்கு காரணம் அவள் 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கிறாள். பெற்ற பின்பு தன் குழந்தையை நேசிக்கிறாள். என் வயிற்றில் இருந்தது அல்லவா, இது என் பிள்ளை அல்லவா, இது என் வம்சம் அல்லவா என்று தாயும் தந்தையும் அந்த பிள்ளைக்காக அன்பு செலுத்துவார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தன் பிள்ளையை நேசிப்பார்கள். இதுதான் உலக வழக்கம். ஏனென்றால் அந்த பிள்ளை அவர்களுடையது. அங்கு உறவு இருக்கிறது. அதே போல நம்முடைய கர்த்தருக்கும் நம்மேல் அன்பு செலுத்துகிறார். அவருக்கு நம்மேல் அன்பு இருக்கிறது. மனித அன்பை காட்டிலும் மேலான, ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு அது பரிசுத்தமான தேவ அன்பு. அது அப்படிப்பட்ட தேவ அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அவர் திருக்கரங்களால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். அதனால் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். ஆனால் ஒரு காரியத்தை கவனிப்போம். சாத்தானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் நம்மை படைக்கவில்லை. நாம் இருக்கும் பூமியை படைக்கவில்லை. நமக்கான ஆகாரத்தை படைக்கவில்லை. அவன் நமக்காக எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவன் நம்மேல் அன்பு கூறுகிறானா? அவனுக்கு நம்மேல் அன்பும் இல்லை. ஆனால் அவன் அன்பு கூறுவது போல பேசி நம்மை ஏமாற்றி பாவம் செய்ய வைத்து அவன் அழிக்கப்பட போகிற அந்த அக்னி கடலுக்கு நம்மையும் அழைத்து செல்ல நினைக்கிறான். அன்பு வாழ வைத்து பார்க்கும். நம்மை அழித்து பார்ப்பது அன்பல்ல. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்வதுதான் உண்மையான அன்பு. பாவம் செய்ய தூண்டுகிற மனிதன் சாத்தானால் உருவானவன். கண்டுபிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய 10 கட்டளைகளுக்கு விரோதமாய் செயல்பட சொல்லுகிற எல்லோரும் பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். 10 கட்டளைகளின்படி நட என்று சொல்லுகிறவர்களே, அதை கடைபிடி என்று சொல்லுகிறவர்களே உண்மையான கர்த்தருடைய வழிகளில் நடத்துகிற
நல்ல மனிதர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பொருள். இதை நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, வேத வசனங்களுக்கு விரோதமாய் நம்மை நடத்துகிறவர்கள் பாவிகள். அவர்கள் வழி பாவம். கர்த்தருடைய வசனத்தின்படியும் கர்த்தருடைய கட்டளைகளின்படியும் நம்மை நடத்துகிறவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்களுடைய பாதை ஜீவ பாதை. அது கர்த்தரிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இதை தெளிவாய் புரிந்து கொள்வோம். நாம் இன்பமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை சந்தோஷப்படுத்தி நம்மிடத்தில் ஆதாயம் பெற நினைத்து நம்மை பாவ வழியில் சேர்க்கிறவர்கள், அவர்கள் பாவமாய் பேசுகிறவர்களை நம்பக்கூடாது. பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பொல்லாத மனிதர்கள், ஒழுக்கமில்லாத மனிதர்களின் மேல் மயங்கி திரியக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலக வேண்டும். மிகப்பெரிய பலவான்களாய் இருக்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட நபர்கள், பெண்கள், ஆண்கள் யாராயிருந்தாலும் தவறான மனிதர்களின் பேச்சை கேட்டு, ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிற மனிதர்களின் பேச்சை கேட்டு மிகப்பெரிய பலவான்களும் விழுந்து போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் வீழ்த்துவிடும் பலம் அவர்களுக்கு உண்டு. பொல்லாத மனிதர்கள், பாவம் செய்கிற நபர்கள் நம்மை பாவம் செய்ய வைத்து விடுவார்கள். மிகப்பெரிய பலசாலிகளையும் கொன்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வைத்து. இப்படிப்பட்ட நபர்கள், அதாவது ஒழுக்கம் இல்லாமல் பாவம் செய்ய தூண்டுகிற நபர்கள், அவர்களுடைய வீடு பாதாளத்திற்கு போகும் வழியா இருக்கிறது. அவர்கள் வீட்டுக்கு போவதும் ஒன்று, பாதாளத்திற்கு போவதும் ஒன்று. அங்கு போனால் அங்கு போய்விடலாம். பொல்லாத பாவம் செய்கிற ஆணோ பெண்ணோ அந்த வீட்டிற்கு, அவர்கள் இருக்கும் வீட்டிற்கு நாம் சென்றால் நாம் பாதாளத்திற்கு போகும் வழிக்கு செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களின் வீட்டிற்கு செல்லக்கூடாது. அது மரண அறைகளுக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். மரணத்தின் அறைகளுக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இது எவ்வளவு கொடுமையானது, புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை பரிசுத்த வழியில் நடத்த சொல்லுகிறார். இச்சையான விஷயங்களை தூண்டி சினிமாவுக்கு போகலாம், பாவம் செய்யலாம், ஜாலியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை விட்டு விலகி ஓடி வந்து விட வேண்டும். நடந்து வரக்கூடாது, ஓடி வந்து விட வேண்டும். அதுவே நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் வழி. எரி நரகத்திற்கு தப்பும் வழி, அக்கினி கடலுக்கு நாம் தப்பும் வழி. அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு ஓடி வந்து விட வேண்டும். அவர்கள் அருகில் இருக்கக்கூடாது, அவர்களிடம் பேசக்கூடாது, பழகக்கூடாது. உறவினர்களாய் இருந்தாலும் சரி, நண்பர்களாய் இருந்தாலும் சரி, நாம் வேலை பார்க்கும் ஸ்தலங்களில் இருக்கிற மேல் அதிகாரிகளாய் இருந்தாலும் சரி, ஓடியே வந்து விட வேண்டும். அவர்களிடத்தில் எந்த அனாவசியமான பேச்சும் வச்சுக்கொள், எந்த தேவையற்ற பேச்சுகளும் அவர்களிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் தீய மனிதர்களை விட்டு விலகிவிட வேண்டும். அவர்கள் இருக்கும் இடம் கூட செல்லக்கூடாது, நிமிர்ந்து கூட பார்க்க கூடாது. பக்கத்திலேயே உட்கார்ந்து வேலை செய்கிறவர்களாய் அப்படிப்பட்டவர்கள் இருந்தால், அல்லது நம் வீட்டிலேயோ அல்லது நம் அருகிலேயோ இருக்கிறவர்களாய் இருந்தால் பேச்சை நிறுத்திவிட வேண்டும். நீ என் எதிரி என்று நினைத்து கொண்டு நாம் நடந்து போக வேண்டும். நம்மை எந்த பொல்லாப்பு பேசினாலும் கவலைப்படக்கூடாது. உன்னுடைய வழி என்னுடைய வழி வேறு, என்னிடத்தில் வராதே என்று கோபமாக பேசி அவர்களை விலக்கிவிட வேண்டும். நம்முடன் சேர்த்து கொள்ளக்கூடாது. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். இல்லை என்றால் அக்கினி கடலே நமக்கு சொந்தமாகிவிடும். அப்படிப்பட்ட இடத்திற்கு போய்விடக் கூடாது. அக்கினி கடல் படு பயங்கரமானது. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாகி விடக்கூடாது. சாத்தானுக்காக படைக்கப்பட்ட அந்த பாவம் அழிக்கப்படும் அந்த அக்னி கடல் நமக்கு இருப்பிடமாகி விடக்கூடாது. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வழிகளில் நடப்போம். தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ. அதாவது இதன் பொருள், ஞானத்தின் ஆவியானவர் நம்மை அழைக்கிறார் என்று பொருள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே.
பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் அவர் 7 ஆவிகளாக செயல்படுகிறார். ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம் போன்ற இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலில் பல இடங்களில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கண்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 கண்கள் 7 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல இடங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 7 ஆவிகளாய் வானவில்லின், அதாவது வெளிச்சம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு ஊமையாக கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை முப்பட்டகத்தின் வழியாக நாம் விடும்போது, அந்த வெளிச்சம் வரும்போது 7 நிறங்களாக பிரியும். அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் என்று சொல்வார்கள். விப்கயார் என்று சொல்வார்கள். அந்த 7 நிறங்களாக அந்த வெள் ஒளி பிரிக்கப்படுகிறது. வெளிச்சமாக இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற அந்த வெளிச்சம், ஊடுருவக்கூடிய அந்த ஒளி, அது முப்பட்டகத்தின் வழியாக வரும் பொழுது 7 நிறங்களாக பிரிக்கிறது. அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் 7 ஆவிகளாக பெறுகிறார். அவர் 7 ஆவிகளாக செயல்படுகிறார். எப்படி என்றால், கீழே ஒரு குத்து விளக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கில் 7 அகல்கள் இருந்தது. 7 அகல்களும் 7 நிறங்களில் அதில் எரிந்து கொண்டிருந்தது என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கொடுக்கப்பட்ட அதே குத்து விளக்கு போல பரலோகத்தில் கர்த்தருடைய சன்னதியில் சிங்காசனத்திற்கு முன்பாக கண்ணாடி கடல் இருந்தது. அதற்கு முன்பாக குத்து விளக்கு இருந்தது. அதில் 7 அகல்கள் எரிந்து கொண்டிருந்தது. 7 அகல்களும் 7 ஆவிகள் என்று வேதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக 7 ஆவிகள். அந்த குத்து விளக்கின் அமைப்பு நமக்கு நன்றாக தெரியும். மனோரா என்று சொல்வார்கள். ஒரு குத்து விளக்கு நேராக இருக்கும். அதில் 2 கிளைகளாக, முதல் 2 கிளைகள், அடுத்தது 2 கிளைகள், அடுத்தது 2 கிளைகள் என்று 3 கிளைகளும் ஒரு நடுவில் ஒரு குத்து விளக்கும் இருக்கும். மொத்தம் 7 அகல்கள் இருக்கும். இப்படியாக அந்த முதல் 2 அடியில் இருக்கிற 2 குத்து விளக்கின் 2 கிளைகளும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரை குறிக்கும். அடுத்த 2 கிளைகளும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியானவரை குறிக்கும். அடுத்த 2 அகல்களும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் உணர்த்தும் ஆவியானவரை குறிக்கும். கடைசியாக இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த குத்துவிளக்கின் ஒரு அகல் கர்த்தருடைய ஆவியானவரை குறிக்கும். இப்படியாக 7 ஆவிகள் இருக்கிறது என்று ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4-5 அதிகாரங்களில் இந்த பரலோக காட்சியை நமக்கு சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் இங்கு நம்மோடு பேசுகிறார். இந்த வேத பகுதியில் ஞானம் கூப்பிடுகிறது என்றால், ஞானம் என்றால் அது ஒரு தன்மை அல்லவா? ஆனால் இது ஞானத்தின் ஆவியானவரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தின் ஆவியானவர் கடைசி காலத்தில் பூமி எங்கும் அழைக்கிறார். கடைசி காலம் என்றால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததுமே அது கடைசி காலம்தான். நம்மை மீட்க அவர் வரப்போகிறார். இப்படியாக இந்த கடைசி காலத்தில் அவர் வரப்போகிற இந்த காலம்தான் கடைசி காலமாயிருக்கிறது. இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அழைக்கிறாராம். இதற்கு புத்திசாலியாயிரு, ஞானமாய் நடந்து கொள், என் பேச்சை கேள், என் பேச்சை கேள் என்று ஞானத்தின் ஆவியானவர் அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து உன் ஆத்துமாவை காத்துக்கொள் என்று அவர் அழைக்கிறார். உன் ஆத்துமாவை காத்துக்கொள். அதாவது வாழ்க்கையில் மரணம் என்பது 2 மரணங்கள் உண்டு. வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் மரணம் என்பது இந்த உலகத்தில் சாதாரணமாக எல்லோரும் மரிக்கும் மரணம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால் மரணம் இந்த பூமிக்கு வந்தது. அதனால் மனிதன் மரணம் அடைகிறான். மரணம் என்பது அவன் ஆத்துமாவும் அவனுடைய ஆவியும் பிரிந்து செல்கிறது சரீரத்தை விட்டு. இது முதல் மரணம். 2ஆம் மரணம் என்பது, அதாவது முதல் மரணத்தின் போது
சரீரம் மண்ணில் புதைக்கப்படுகிறது அல்லது எரிக்கப்படுகிறது, இந்த பூமியிலேயே இருக்கிறது. அவனுடைய ஆவி, கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்தில் செல்லுகிறது. அந்த ஆத்துமா பரிசுத்தமான ஆத்துமாவாய் இருந்தால் பரலோகத்திற்கும், பாவியான ஆத்துமா என்றால் பாதாளத்தில் அடைக்கப்படுகிறது, காவலில் வைக்கப்படுகிறது நியாய தீர்ப்புக்காக. இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பு, வாழ்க்கை எல்லாம் முடிந்த பின்பு அந்த பாதாளத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுடைய ஆவிக்கும் நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அக்னி கடலில் போடப்படுவார்கள். அது கர்த்தருடைய செய்கை. அவர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். அவரவர் செய்த பாவத்திற்கு ஏற்ற நியாய தீர்ப்பு. பரிசுத்தவான்களோ அந்த ஆத்மா பிரிந்து பரலோகத்திற்கு செல்லும். இதற்கு ஆதாரமாக இது எங்கே இருக்கிறது என்று தேட தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பரலோகத்திலிருந்து மோசேயாவும் எலியாயாவும் மறுரூப மலையில் இறங்கி அவர்களை சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தெரிகிறது மரித்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் ஆத்துமா அங்கே இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இதற்கு ஆதாரமாக இதை கொள்ளலாம். பாவத்திலேயே மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதர்கள் எல்லோருக்கும் பாவம் சுலபமாக வரும். அதற்கு கஷ்டப்படவே தேவையில்லை, எந்தவித போராட்டமும் தேவையில்லை. சுலபமாக எல்லா மனிதனும் பாவம் செய்ய இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் மிகவும் கடினமாய் இருக்கிறது. இந்த சமுதாயம் சுலபமாக, ஏனென்றால் பொல்லாத ஆவியின் ஆளுகையில் இந்த பூமி இருக்கிறது. பொல்லாதவன் நமக்கு பாவத்தை கற்றுக் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சிறைச்சாலையில் மாட்டுவது போல பொல்லாதவனின் கைக்குள் இந்த பூமி மாட்டி இருக்கிறது. அதற்குள் நாம் இருக்கிறோம். இதில் இருக்கிற நாம் அவன் பேச்சை கேட்டு, பொல்லாத மனிதர்களின் பேச்சை கேட்டு, அவனுக்குள் அந்த பொல்லாத மனிதர்களுக்குள் இருந்து பொல்லாத ஆவிகள் நம்மை வழி நடத்தும். அதை கேட்டு நாம் நடந்து கொண்டால் நம் வாழ்க்கையிலும் நாமும் பாவம் செய்து கெட்டு போய் பாவியாய் வாழ்ந்து பாவியாய் மரித்து அக்னி கடலுக்கு சென்று விடுவோம். இதிலிருந்து தப்புவிக்க என்ன வழி? கர்த்தர் தம் பிள்ளைகளை நேசிக்கிறார். இந்த மனித குலத்தை காப்பாற்ற நினைக்கிறார். அதற்காக ஞானத்தின் ஆவியானவர் கூப்பிடுகிறார். ஐயோ, அந்த பொல்லாதவன் பேச்சை கேட்டு அழிந்து போகாதே மனித இனமே, என் பேச்சை கேள், என் வார்த்தைகளை கைக்கொள். நான் கொடுத்திருக்கிறேன் உன் கையில், வேத புத்தகத்தை உன் கையில் கொடுத்திருக்கிறேன். என் வார்த்தைகளை உனக்கு சொல்லி இருக்கிறேன். போதகர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, செல்போன் மூலமாக, டிவி மூலமாக, லேப்டாப் மூலமாக, எத்தனை விதமான வழிகளில், எத்தனை விதமான துண்டு பிரசுரங்கள் மூலமாக, இப்படியாக எத்தனையோ விதங்களில் உன்னை நான் சந்திக்கிறேன். என் வார்த்தையை கேள். நான் தெருவிலிருந்து பிரசுரங்கள் கொடுக்கிறேன், அதை வாங்கி பார். நான் டிவியில் வருகிறேன், என் வார்த்தைகளை உனக்கு சொல்கிறேன், அதை கேள். செல்போனில் வருகிறேன், அதை கேள். என்னுடைய வார்த்தைகள் வருகிறது, கேட்டுப்பார். எல்லாவற்றையும் கேள். தேவாலயத்திற்கு செல், கர்த்தருடைய வார்த்தைகளை போதகர்கள் போதிக்கும் போது அதை கேள். ஊழியர்கள் கூடும் பொழுது அந்த கூடுகைக்கு சென்று அங்கு கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை கேள். கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தையை நீ கேட்டு நட, மனம் திரும்பு, பாவத்தை விட்டு விலகு, என்னுடைய ராஜ்யத்திற்கு வா, பரலோக ராஜ்யத்திற்கு நீ வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஞானத்தின் ஆவியானவர் கூப்பிடுகிறார். அதை தான் இங்கு வேதவசனம் சொல்லுகிறது. ஞானம் சத்தமிடுகிறது, ஞானம் கூப்பிடுகிறது. எல்லா வழியிலிருந்தும் ஞானம் எங்கெங்கெல்லாம் இருந்து கூப்பிடுகிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் இருக்கிறது. அதாவது நால் ரோடு என்று சொல்வார்கள். 4 ரோடுகளும் 4 பாதைகளும் சேரும் இடம் இருக்கும். அங்கிருந்து கூப்பிடுகிறதாம் ஞானம். அங்கு ஒரு ஊழியக்காரர் நின்று கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு சொல்லிக் கொண்டிருப்பார். என் வார்த்தைகளை கேளுங்கள், வார்த்தைகளை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அழைப்பார். ஊரின் வாசல்களின் ஓரத்திலும், ஊரின் எல்லைகளிலும், ஊருக்குள்ளும் எங்கெங்கு இடம் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் என்று ஞானம் கூப்பிடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அனுப்பி ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறார். இங்கு வருகிறீர்களா? இன்று வெளிநாடுகளில் சில இடங்களில் நடக்கிறது. மிகவும் சந்தோஷமான காரியம். மிகப்பெரிய கடை தெருக்களில், கடைகளில் எல்லாம் ஜனங்கள் கூடி பொருள்களை வாங்கும் போதே கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே வாங்குகிறார்கள், பொருள்களை எடுக்கிறார்கள். எவ்வளவு அருமையா இருக்கிறது. ஜனங்கள் கூடுகிற இடங்களில் எல்லாம், ரயில்வே நிலையங்களில், பல இடங்களில் கூடிக்கொண்டு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. படிக்கிற இடங்களில்,
ட்ரெயினில் பயணம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் கர்த்தரை துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டே செல்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.